இங்கு குழுமியுள்ள எனது இனிய தமிழ் நண்பர்களே, தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே, தமிழ் இன உணர்வோடு வந்திருக்கும் கனேடிய தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய தமிழர் நிலை என்பது பற்றி என்னை பேச பணித்த கூட்டு தமிழ்ச்சங்க தலைவர் திரு அழகு கணேசன் அவர்களுக்கும், தமிழ்நாடு அறக்கட்டளை தலைவர் திரு துக்காராம் அவர்களுக்கும், இந்த விழாவின் நிர்வாக குழு தலைவர் திரு ராவணன் அவர்களுக்கும் என் நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அனைவரும் நல் முத்துக்கள். இன்றைய உலகம் வட அமெரிக்காவையே பல துறைகளுக்கும் வழிகாட்டியாக எதிர்பார்த்து நிற்கிறது. இறையருளால் நீங்கள் அனைவரும் சீரும் சிறப்புமாக சுதந்திர காற்றை உள்ளிழுத்து தனி மனிதனின் அடிப்படை உரிமைகளை முழுமையாக அனுபவித்து இங்கே வாழ்கின்றீர்கள். கருத்து உயர்வும் சிந்தனை திறமும் அறிவும் ஆற்றலும் ஒருங்கே பெற்று தமிழ் இனத்தின் பெருமையை இங்கே பறைசாற்றி வருகின்றீர்கள். இன்று 7.5 கோடி தமிழர்கள் 75 நாடுகளில் தங்கள் திறமையாலும் கடும் உழைப்பாலும் பரவி வாழ்ந்து வருகின்றார்கள். இன்றைய தமிழர் நிலையை நாடு, அரசியல், சாதி, சமய வட்டங்களில் இருந்து விடுபட்டு ஒட்டுமொத்தமாக தமிழின ரீதியாக நோக்கும் பொழுது அவர்கள் நம்மை போல் நலமாக இருக்கின்றார்களா, இல்லையெனில் தமிழினத்தின் எந்த பகுதி துயரத்தில் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்வு ரீதியாக, அறிவு ரீதியாக அல்ல, உங்கள் நெஞ்சோடு உறவாட வந்திருக்கின்றேன். ஒரு சில மணித்துளிகளை தருமாறு வேண்டிக் கொள்கின்றேன். ஒரே தமிழ் இனமாக இருப்பினும் தமிழர்களுக்கிடையே கருத்துக்கள் மாறுபடலாம், கொள்கைகள் மாறுபடலாம், அரசியல் மாறுபடலாம், கட்சிகள், போராட்டங்கள், இயக்கங்கள் மாறுபடலாம். ஆனால் அந்த மாறுபாடுகள் அவரவர்களின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படாமல் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கும் வரை அந்த மாறுபாடுகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எப்பொழுது தமிழ் இனத்தின் ஒரு பகுதியினருக்கு அந்த உரிமைகள் பறிக்கப்பட்டு அவர்களே அதனை எதிர்த்து போராட தொடங்குகிறார்களோ அங்கேதான் தமிழ் இன உணர்வோடு அவர்களது பிரச்சனையை அணுகி கை கொடுத்து உதவ முன்வர வேண்டும். இன்று ஸ்ரீலங்காவில் ஈழத்து தமிழர்கள் தங்கள் அடிப்படை உரிமைகளுக்காக போராடும் போராட்டம் வெறும் அரசியல் போராட்டம் அல்ல. தமிழ் இன உணர்வும் அந்த உணர்வோடு நாம் அனைவரும் அணுக வேண்டிய தமிழ் இனத்தின் போராட்டமாகும். நீங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று நான் இங்கே கூற வரவில்லை. எதை பற்றி சிந்திக்க வேண்டும் என கூற வந்துள்ளேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் கூற வரவில்லை. உங்களது உள்ளம் தமிழ் இன உணர்வில் கனிய வேண்டும் என்று நினைவூட்ட வந்துள்ளேன். ஒரு சிறிய குடும்பத்தில் கூட ஏராளமான பூசல்களும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கும் பொழுது தமிழ் இன சமுதாய அளவில் பலதரப்பட்ட நியாயமான பூசல்களும் கருத்து வேறுபாடுகளும் இருப்பதில் நியாயமே. ஆனாலும் வள்ளுவ பெருந்தகை இன்பத்துப்பாலில் உப்பையும் கூடலையும் ஊமித்து காட்டியது போல நமக்கிடையே நிகழும் கருத்து வேறுபாடுகளை ஊடலாக கருதி, நமக்குள்ளே இருக்கும் பிணக்குகளை உப்பாக கருதி மிகுதியாக விடாமல் உடனே கரைத்து ஊடலுக்கு பின் சங்கமிக்கும் இன்ப உணர்வு போல சேற்றல் விழுந்த பிள்ளையை எப்படி தூக்கி எறியாமல் உடைகளை மட்டும் களைந்து அரவணைத்து போற்றுவோமோ அதுபோல தமிழ் இன உணர்வை மலர்களை இணைக்கும் நூலாக அருந்து போகாமல் பார்த்து கொண்டு தமிழ் இனம் என்ற இந்த அழகிய மாலையை பாதுகாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என கூற வந்துள்ளேன். நம்மை நாமே
காத்துக்கொள்வதில் இன்னும் சிறிது அக்கறை காட்ட வேண்டும் என்று என்பதே என் பேச்சின் சாரம். ஸ்ரீலங்காவில் தமிழ் இனத்தின் நமது ஈழத்து தமிழர்கள் தங்கள் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க தமிழீழம் கேட்டு நடத்தும் போராட்டமே இன்றைய தமிழர்களின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த, ஏன் பிற்காலத்தில் தமிழ் இனத்தின் சிறப்பிற்கு வித்திடப் போகும் பெரும் நிகழ்ச்சி. அதை பற்றி அறிவுபூர்வமாக ஆராயப் புகுந்தால் எண்ணற்ற விவாதங்களும், ஏன் தனியீழம் நடக்க இயலாத ஒரு பகற்கனவு என்று சிந்தனை என்றார்கள். அத்துடன் வெள்ளையன் விட்டு போன பாதி வேக்காட்டு ஜனநாயக முறை அவர்களை எதேச்சதிகார பெரும்பான்மையினராகவும் தமிழர்களை நிரந்தர சிறுபான்மையினராகவும் ஆக்கிவிட்டது. உள்ளத்து நிலைகளை உணர்வு பூர்வமாக ஆழத்துடன் வெளியிடும் சக்தி கவிதைக்கு உண்டு. அறிவுபூர்வமாக எண்ண அலைகளை தோற்றுவிக்கும் இயலுக்கும் மேல் சக்தி வாய்ந்தது கவிதை. ஈழத்து கவிஞர் திரு வா. ஐசா ஜெயபாலன் அவர்கள் எழுதிய நமக்கென்றொரு புல்வெளி என்ற கவிதை தொகுப்பிலிருந்து சில கவிதைகள் மூலம் ஈழத் தமிழர்கள் படும் இன்னல்களை உங்கள் முன்னே உணர்வு ரீதியில் படைக்க விரும்புகின்றேன். ஈழத்து கடைசி தமிழ் குறுநில மன்னன் பண்டார வன்னியன் 1803ஆம் ஆண்டு கற்சிலை மடுப்போரில் வெள்ளையரால் கொல்லப்பட்டான். அதனை வைத்து பாலி ஆறு நகர்கிறது என்ற தலைப்பில் ஒரு கவிதை. 1974 ஜனவரி 10 யாழ்ப்பாணத்தில் நடந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை சிங்கள போலீசார் தாக்கிய போது மரணமுற்ற 9 தமிழர்களை கருப்பொருளாக வைத்து நமக்கென்றொரு புல்வெளி என்ற தலைப்பில் ஒரு கவிதை. கிழக்கு மாகாணத்தின் ஒரு எல்லைப்புற கிராமத்தில் கல்லோயா நவகிரி 6 விவசாய திட்டத்தின் கீழ் குடியேற்றப்பட்ட சிங்கள விவசாயிகள் 1981 கோடை வறட்சியின் போது தமிழருக்கு தண்ணீர் தரப்படுவதை தடுத்தனர். தமிழரது எதிர்ப்பை ஒடுக்க இனக்கலவரம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. பிள்ளையான் நம்பி என்ற தமிழன் தன்னை பலிகொடுத்து ஊரை பாதுகாத்தான். அதை வைத்து ஒரு கோடை இரவு என்ற தலைப்பில் ஒரு கவிதை. இப்படி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு கவிதை உருவம் கொடுத்த பின் பூமி புத்திரர் என்ற தலைப்பில் இதோ அவரது கவிதை பார்வை. உதைப்பட்டோம் லண்டன் என்றும் பாரிஸ் என்றும் ஓடுகளை தாங்கி ஒப்பாரி வைத்தபடி பொக்கிசங்கள் உள்ளவர்கள் போனார் பரதேசம், எங்கே இழைத்தமிழர்கள் நாம் போவோம். புறங்காட்டில் பாம்பு கழித்துவிட்ட சட்டையைப் போல் நாடுவதே எங்கள் விதியாக போனாலும் மனித இறப்புக்கு எதுவோர் அர்த்தம் இருக்கட்டும். எங்கள் மண் இதுவென்று எழுந்தோம், ஓடுகின்ற வெள்ளத்தில் ஈர்ப்பு விழியாலே வாழ்வில் கவிதை எழுதி கிடக்கின்றோம். ஒரு யுகத்தின் தரிசனம் என்ற தலைப்பில் இதோ ஒரு கவிதை கனவு. அகதிகள் வாழ்வோம் கூடார கந்தலை வீசி எறிவோம், மீன் பிரசவம் போல ஈழக்கரைகளில் படகை நீக்குவோம். ஆயுதம் தாங்கிய இளைஞர் சிலரின் தோள்கள் மீது குவிகளையும் வாளையும் சுமத்தி எத்தனை நாட்கள் விலகி இருப்பது. உயிர் முத்தாற்போல் தொண்டு கிழவர் கிழவியர் கூட எழுத்திட வேணும் தருணம் இதுவே. தேரெழுக்க ஊர்கூடுகின்ற தருணம் இதுவே. தலைக்கு மேல் குண்டுகள் காற்றை கிழிக்க கடலில் மீன் உணர்வோம். ஈயச்சரங்கள் உமிழும் இரும்பு கழுகின் நிழல் விழுந்தூரும் வயல்களை அறுவடை செய்வோம். துருவை துடைத்து பச்சக்கரங்களை மீண்டும் உருட்டுவோம். படைகள் நடத்துவோம், ஊர்கள் தோறும் ஆட்சியை அமைப்போம். மீண்டும் என்னரும் தமிழீழத்தில் உறுதியாய் இந்த வசந்த பொழுதை கண்டேன் நுகர்வேன். ரைபிள்களோடு பூத்த மரத்து நிழலில் புல்லில் அமர்ந்தோ, புல்லின் கீழே என்னரும் மண்ணுள் புகின்றோ, எதிர்வரும் வசந்தத்தின் பொழுதை நுகர்வேன். அம்மாவுக்கு
மகள் எழுதிய கடிதம் என்ற தலைப்பில் இதோ ஒரு ஈழத்து வீராங்கனையின் கவிதை கடிதம். நீ சிந்தும் கண்ணீருக்கு வலிமை இல்லை அம்மா, ஏனெனில் எனது தோழர்கள் சிந்துவது ரத்தம். உனது அழுகைக்கு ஒலி இல்லை அம்மா, ஏனெனில் எனது அயலெல்லாம் மரண ஓலம். உனது வாக்குறுதிக்கு பெருமதி இல்லை அம்மா, ஏனெனில் கொடுத்த சீதனம் பெனா பிடிக்கும் ஏந்தும் மாப்பிள்ளை கரிபடிந்த பரம்பரை அகப்பை எனது உயிரை காட்டுமோ? இன்று வேண்டுவதெல்லாம் ஊரின் தோழமை, இன்று வேண்டுவதெல்லாம் எனக்கோர் ஆயுதம். கூலி கிடுகு வேலிகள் யாவும் என்றோ சரிந்தன. அவற்றின் கீழே கரைத்த மலையும் பரம்பரை பெருமையாக செல்விகளாக எத்தனை பெண்கள் நசிந்து போய் இப்படி நானும் வீழ்வேன் என்று நினைத்தனையோ? பொன்முலாம் விட்ட தமிழரின் கௌரவம் எல்லாம் கருத்து போனதம்மா. ஒவ்வொரு வீட்டு ரொட்டி துண்டிலும் பெண்களின் வியர்வை, தோட்ட நிலங்களில் நமது வியர்வை, தொழிலகங்களிலே நமது வியர்வை. தடைகளை உடைத்து போர்க்கோலத்துடன் ஊர்வலம் போகும் பொதுப்பிலெல்லாம் பாதிக்கு மேலே பெண்களம். ஊரெல்லாம் கொடியவர் எரியிடும் காலம் ஓலை குடிசையுள் பதுங்க கூடுமோ? எதிரியிடத்தே நாம் எதனை கேட்டோம்? ஒன்றுமே இல்லை. கைதி செய்த என் தோழரை விடுக, ஊருக்கு திரும்புக என்றோம். வீட்டிலும் வெளியிலும் என்று நாங்கள் வீதியில் எப்படி வெறிபிடித்த எதிரியை குந்தியிருக்க விடுவது? இன்று வேண்டுவதெல்லாம் ஊரின் தோழமை, இன்று வேண்டுவதெல்லாம் ஓரிட ஆயுதம். அண்ணன் ஜெர்மனி சென்றதும் நான் பல்கலைக்கழகம் செல்வதும் பொய்யென உனக்கு தெரியுமா அம்மா? இன்று நாமெல்லாம் விரிவுரை எடுக்கும் காலம். முன்னால் எம்மை காட்டிக் கொடுப்பதை ஏதுமா அம்மா? உன் கண்ணீரை விடவும் தடித்தது அம்மா தோழரின் ரத்தம். ஈழத்தில் காடு திருத்தி பயிர் செழித்த உழைத்த இந்திய தமிழர்களின் பிரஜா உரிமைகள் பறிக்கப்படும் போது கை கொடுக்க தவறிய தமிழ் இனத்திற்கு அன்று சிறிது ஊனம்தான் ஏற்பட்டது. பின்னர் ஈழத்து தமிழர்களுக்கே அந்த நிலை ஏற்பட்ட போது திடுக்கிட்டது தமிழ் இனம். இருப்பினும் முழு ஒற்றுமை இல்லாத போக்கு, அரசியல் ஆதாயம் தேடும் சந்தர்ப்பவாதிகளின் வேட்டை, இந்திய துணைக்கண்டத்து உலகளாவிய அரசியல் சதுரங்கத்தில் பகடைக்காயாக மாற வேண்டிய தவிர்க்க முடியாத நிலை, ஈழத் தமிழர்களிடையே பல பிளவுகள், தமிழ்நாட்டு அரசியலிலும் தமிழ் இன ரீதியில் பார்க்காத அரசியல் போக்குகள், இதுதான் இன்றைய தமிழர் நிலை. விளக்கச் சொற்களை தேடினேன், கிடைத்தது மூணு கலையரசங்கள் மூலமாக. கவிதைகளை தேடினேன், கிடைத்தது வா ஐசா ஜெயபாலன் மூலமாக. அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். A picture is worth 1000 words என்றும் உங்களுக்கு தெரிந்ததே. இன்றைய ஈழத் தமிழர்களின் நிலையை நீங்கள் உங்கள் கண்ணால் கண்டு பார்த்தால் அன்றி சொல்லும் கவிதையும் இயலும் உங்கள் நெஞ்சோடு உறவாட முனைவதில் வெற்றி காண முடியாது. அடுத்த 31 நிமிடங்களில் நாம் அனைவரையும் ஈழத்திற்கே கூட்டிச் சென்று அவர்களது மனித உரிமை போராட்டத்தை கண்டு உணர வகை செய்து தருகிறார் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அமெரிக்க தொலைக்காட்சி நிருபர் மிஸ்டர் பெல் கர்டிஸ். இவரது டெலிவிஷன் நிகழ்ச்சி அண்மையில் அமெரிக்காவெங்கும் கேபிள் டிஸ்கவரி சேனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்ஸ் என்ற தொடரில் ஈழப் போராளிகளின் போராட்டத்தை நேரில் கண்டு படம் பிடித்து உண்மைகளுக்கு இருட்டடிப்பு செய்யாமல் ஒளிபரப்பப்பட்டது. காலம் கருதி 1 மணி நேர நிகழ்ச்சியை அரை மணி அளவில் சுருக்கிய இந்த படப்பிடிப்பை நீங்கள் இப்பொழுது உங்கள் கண்ணால் கண்டு தமிழ் இனத்தின் துயரத்தை உணர இருக்கின்றீர்கள். Please switch on the video at this time, please, and I would request all the fluorescent lights be turned off, and I would appreciate the audience to watch on the 2 right and left screens, and here is Bill Curtis, the video. நாட்டின் நலனுக்காக சூளுரைத்து உயிர்விடும் உத்தமர்களை நாம் யார் குறை கூற
என்ற வினா எழுப்பும் வகையில் இழைத்தது இகவாமை சாவாரை யாரே பிழைத்தது ஒருத்திருப்பவர் என்று தனது குரல் மூலம் வள்ளுவர் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். In English, as translated by R. Kapaleeswaran of New York, the Quran says, "He sought to win but fell, chasing his oath with collapsing breath. Who now has the heart to fall his death?" விலை மதிக்க முடியாத தன் உயிரை பிறர் நலனுக்காக அர்ப்பணிக்கும் இந்த போராளிகளை பற்றி இன்னும் ஒரு குரலில் அந்த சாவு எவ்வளவு உன்னதமானது என்று விளக்கும் வகையில் புறந்தார் கண் நீர் மல்கி சாகிற்பின் சாக்காடு விரந்து கோள் தக்கது உடைத்து என்று வள்ளுவர் புகழ் மாலை சூட்டுகிறார். In English, as translated by Thiru R. Kapaleeswaran of New York, the Quran says, "He falls, protecting his protectors, his prayer answered, his death souls relived in their tears." இன்றைய தமிழர் நிலை பெரிதும் வேண்டுவது தமிழ் இன உணர்வு. இன்றைக்கு மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் நமது தமிழ் எழுத்து தமிழ் மக்கள். அன்றைக்கு சேர சோழ பாண்டியர்கள் தமிழ் இன உணர்வோடு தமிழையே போரிட்டுக் கொள்ளாமல் இருந்திருந்தால் தமிழ் இனத்தின் இன்றைய நிலை உச்சத்தில் இருந்திருக்கும். இது நமக்கு வரலாறு காட்டும் படிப்பினை. அதை உணர்ந்து நாம் இனிமேலாவது தமிழ் இன உணர்வின் அடிப்படையில் குறிப்பாக ஈழத்தில் யார் போரிடுகின்றார்கள் என்று வினவாமல் அவர்கள் எதற்காக போரிடுகிறார்கள் என்று கேட்டு பழகிக் கொள்ள வேண்டும். அது சரி என்று பட்டால் அவர்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு தமிழனும் தனது நாடு, அரசியல், சாதி, சமயம் போன்ற குறுகிய வட்டங்களில் இருந்து விடுபட்டு உதவ முடியவில்லை என்றாலும் அனுதாபத்தோடு அணுகி அவர்கள் வெற்றி பெற உளமாற வாழ்த்த வேண்டும். போரிடும் வீரர்களின் பிழைகளை பெரிதுபடுத்தாமல் அவர்களின் உயிர் தியாகத்திற்கு வள்ளுவர் வழி நின்று நன்றி கூறி பெருமை செய்ய வேண்டும் என உங்கள் அனைவரையும் உளமாற வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
மம்முடி விஜயராகவன் வேற பேர் எப்படி இருக்கும்? அவரு தெரியாம இந்திய இன்ஜினியரிங் காலேஜ் மெஸ்ஸுக்கு அவரை ரெப்ரசன்டேட்டிவா இது பண்ணிட்டோம். அவரு டீனர் பிரின்சிபல் எல்லாம் வெல்கம் பண்ணி சொல்றாரு. ரெஸ்பெக்டடு டீனு, பிரின்சிபால், ஸ்டூடெண்ட்ஸ், I know why you are laughing. இன்னும் சிரிப்பு அதிகமாகிட்டே இருந்தது. அவருக்கு பொறுக்கல வெல்கம் பண்றதை விட்டுட்டு தேங்க்ஸ் அப்படின்ட்டு போய்கிட்டே இருந்தேன். அடுத்தாப்புல என் அருமை சென்னைத்தான் அப்படின்னு சிரிப்பா இருக்குது. தஞ்சாவூர் ஆளுங்கள்லாம் ரொம்ப ஒரு இலக்காரமா சிரிக்கிற மாதிரி இருக்குது. எண்பத்தாறுன்னு சொல்ல மாட்டாங்க தஞ்சாவூர் ஆளுங்க, எம்பளத்தாறு அப்படின்னு. அட கோயம்புத்தூர் ஆளுங்களுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு போல இருக்கு. கோயம்புத்தூர் ஆளுங்க அது மட்டும் எனக்கு என்ன இந்த கொங்கு தமிழ் வரவே மாட்டேங்குது. கொங்கு தமிழ் பேசுறப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப மரியாதையா பேசுவாங்க. சண்டை போடுறப்போ கூட ஒரு மரியாதையா சொல்லுவாங்க. அது ஏன்னு கற்று சொல்லிவிட்டு போவாங்க. இந்த சிதம்பரம் ஜெயராமன் பாடுறப்போ அப்படின்னு முடிங்கிடுவார். அது மாதிரி இருக்குது. அது இந்த கொங்கு தமிழ் மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்க பாருங்க. இப்போ என்ன சென்னைக்கு கல்யாணம் ஆன புதுசுல என்னுடைய மனைவி ஒரு நாள் பிரியாணி பண்ணணும்னு கேட்டேன். நான் ஒன்று நினைக்கிறோம், தெய்வம் ஒன்று நினைக்கிறது பட்டு நம்ம மனைவி யாரோட நினைக்கிறாங்க. நம்மளும் தோற்று போகிறோம், மனைவி கடவுளும் தோற்று போகிறாரு, மனைவி தான் ஜெயிக்கிறாங்க. கடைசி பிரியாணிலாம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரியாணிலாம் பண்ண முடியாது, போய் காய்கறி வாங்கிட்டு அப்படின்னு. நான் இப்போ உங்களுக்கு ஒரு குவிஸ் ஒன்று வைக்க போகிறேன். மெட்ராஸில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் எதுக்கு ஃபேமஸ் சொல்லுங்க. ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தமிழுக்கு சைட்டுங்க, சைட் அடிக்க போறதுக்கு. ரெண்டாவது காய்கறி என்னங்க, சிவாவிஷ்ணு டெம்பிள் கொஞ்சம் தள்ளி போறீங்க. அதுல நீங்க போய் காய்கறி வாங்குறதுக்கு பைய எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா போறீங்கன்னா போதும். என்ன ஆயிர இது பாரு அப்படின்வாங்க. நீங்க லுங்கி கட்டின பாயா இருந்தாலும் சரி, அங்கி கட்டின பாதிரியா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்ரீனிவாச பெருமாளா இருந்தாலும் சரி, நீங்க அந்த ரங்கநாதன் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை ஐயரே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஐயரே அப்படிங்கிறத அவ்வளோ அழகா சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போங்க. ஒரு அம்மா நெத்தி ஏலத்துக்கு குங்குமம் போட்டு வச்சிருந்தாங்க. என்ன பார்த்தோன்னே என்ன ஐயரே என்ன, அந்த அம்மா கீரை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அரைக்கிறக்குது, முளைக்கிறக்குது, இப்போ நான் நினைக்கிறேன் என்ன கீரை வேணும் சொல்லு, வாங்கிட்டு போ ஆயா வச்சுற என்ன வேணும். நான் பக்கத்தில் போனேன். போய் தெரியுமா அப்படின்னு, எங்கள் ஊருக்கே வழக்கம். ஒரு பெரிய அம்மாவை பார்த்தேன், பெரியம்மா அப்படின்னு. என்ன நான் சொன்னேன், பெரியம்மா துர்காடா பூஷனை கூப்பிடுறா. துர்காடா அங்கே பாரியா என்ன பெரியம்மான்னு கூப்பிடுறா. ஐயே என்ன பெரியம்மான்னு கூப்பிடுறா. துர்காடா உன் கூத்தியா மகன் கூட என்ன பெரியம்மான்னு கூப்பிட மாட்டேயா. நான் போய் ரொம்ப மரியாதையா அந்த மட்டும் பெரியம்மா பாரியா மறுபடியும் சொல்ல வேணும் பெரியம்மா கிடையா எப்படிங்க நான் சொல்லுறேன் மறுபடியும் பெரியம்மா. அப்போ போய் என்னங்கம்மா எப்படி கீரை அப்படின்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படி கீரைங்கிற நல்லா இருக்கிற நீ எப்படிங்கிற இல்லைங்க பெரியம்மா நான் அதை கேட்கல, எப்படி கீரை அதான் சொல்றேன். நல்லா இருக்கிற நீ எப்படிங்கிற. மறுபடியும் நான் விடாம பிடிச்சி அந்த அம்மாவுக்கு என்னோட தமிழை விளக்க வைக்கணுங்கிறதுக்காக அன்பை திரட்டும். சங்கங்கள் சந்திக்கும் இந்நாளில் சந்தோஷம் பொங்குதே இவ்வூரில். சொத்தங்கங்கள் சொட்டுமே கவி போரில், சொல் தங்கங்கள் கொட்டுமே கவி போரில், தமிழ் சந்தங்கள் கேட்க கொஞ்சம் வாரீர். தடையின்றி என் தமிழே இங்கு வந்து வீசு, தடையின்றி என் தமிழே இங்கு வந்து வீசு, நீர் இடையில் எழுந்து போனால் அது என் கவிக்கு மாசு. கடல் தாண்டி வந்தோமே இங்கு தேடுகிறோம் காசு,
கடல் தாண்டி வந்தோமே இங்கு தேடுகிறோம் காசு. இப்போ கவி வேண்டி வந்தவர்க்கு பேசு மனமே பேசு. தேங்கும் ஓடைக்கு நல்ல நீரோட்டம் வேண்டும். தெம்மாங்கு பாட்டிற்கும் நல்ல கருத்தோட்டம் வேண்டும். தூங்க வைக்க குழந்தைக்கு தாளாட்ட வேண்டும். நீங்கள் தூங்காமல் இருந்தால் எம்மை பாராட்ட வேண்டும். வேயாத வீட்டினிலே வெயிலுக்கு குறைவில்லை. ஈயாத குணம் இருந்தால் ஏழைகளுக்கு பயனில்லை. தேய்ந்தாலும் நிலவு அது வளராமல் விட்டதில்லை. மனைவிக்கு வாய் நீளும் குணம் இருந்தால் வாழ்க்கைக்கு பெருந்தொல்லை. காயானாலும் கடித்திட்டால் நெல்லி சுவையூட்டும். காயானாலும் கடித்திட்டால் நெல்லி சுவையூட்டும். காற்றாட பாய் போட்டு படுத்திட்டால் மன கவலை ஓட்டும். தெரு நாய்கள் பலவானால் திருடனுக்கு கொண்டாட்டம். தெருநாய்கள் பலவானால் திருடனுக்கு கொண்டாட்டம். நாட்டில் பல நோய்கள் உருவானால் மருத்துவர்க்கு கொண்டாட்டம். மனமே நீ கொஞ்சம் பேசிப்பார். மனமே நீ கொஞ்சம் பேசிப்பார். மனிதர்கள் இருப்பார் சிறிது யோசிப்பார். இளமைக்கு காதல் ஓர் இன்பத் தேர். இதமான வாழ்வுக்கு அது ஆணிவேர். விவசாயம் என்றால் வேண்டும் நல்ல ஏர். நெல் விளைந்தால் அடிக்க வேண்டும் போர். கடலை விட்டு போகுமா உப்பு நீர். கடலை விட்டு போகுமா உப்பு நீர். தமிழை விட்டு எப்போ போகும் இந்த என்ன சார்? எப்படி சார்? சௌக்கியமா சார்? கவிதையா சார்? பிடிக்காது சார். தமிழை விட்டு எப்போ போகும் இந்த என்ன சார்? தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இன்று தமிழ் ஈழத்தில் நடக்கிறது உரிமை போர். பூவுடன் சேர்ந்தால் மணக்கும் நார். பூவுடன் சேர்ந்தால் மணக்கும் நார். நான் அல்ல புது கவிதை எழுத வந்த பட்டினத்தார். பேசு மனமே பேசு. பேசு மனமே பேசு. அறிவு வளர கலை வாணி வேண்டும். அழகு மிளிர நல்ல மேனி வேண்டும். அக்கறை போவதென்றால் ஒரு தோணி வேண்டும். அக்கறை போவதென்றால் ஒரு தோணி வேண்டும். தமிழில் அக்கறை இருந்தால் இவ்வூரில் ஒரு காணி வேண்டும். வள்ளுவன் பாட்டை மனதில் வைக்க வேண்டும். வள்ளல் குணம் நம் கைக்கு வேண்டும். வாழ்க்கையில் ஓட்டைகளை தைக்க வேண்டும். நாம் வாழ்கையில் தமிழ் கொடி நம் கைக்கு வேண்டும். கந்தையானாலும் கசக்கி கட்டு. காசு பணம் இருந்தால் கச்சையும் பட்டு. விந்தையான உலகின் அறிவை தொட்டு வெற்றி வெற்றி என்று மேளம் கொட்டு. எறும்பும் தன்கை சாணெட்டு. எறும்பும் தன்கை சாணெட்டு. எல்லோருக்கும் பிடிக்கும் இளைய ராஜா மெட்டு. கவி எழுதி கிடைத்ததில் எனக்கும் திட்டு. கவி எழுதி கிடைத்ததில் எனக்கும் திட்டு. இருந்தும் கவிவானில் பறக்கும் நானும் ஒரு சிட்டு. பாதை இரண்டானால் போகும் இடம் குழப்பம். போதை இருந்துட்டால் போட்டவர் போன இடத்தில் குழப்பம். மூதை தமிழரின் பண்பாட்டு வழக்கம் நற்பாதை காட்டுமே பலருக்கு ஏனில்லை விருப்பம். பேசு மனமே பேசு. துடித்து எழுந்து போ. துடித்து எழுந்து போ. துடித்து எழுந்து போ என துப்பாக்கி கொடுத்தனுப்பும் தாய் வாழும் நாடு தமிழனுக்கு உண்டு என்று. துடித்து எழுந்து போ என துப்பாக்கி கொடுத்தனுப்பும் தாய் வாழும் நாடு தமிழுக்குண்டு இன்று. படித்து விட்டு வா பிடித்தெழுது பேனா என அடித்து அனுப்பிய தாய் வாழ்ந்த காலமோ அன்று. ஒன்றாய் படித்திருந்த தோழரும் சொந்தக்காரரும் பாடையிலே போகையிலே விமானம் பிடித்து வந்த தமிழரும் பலர் உண்டு. துடிக்கின்ற மக்களின் சுகம் கேட்க முடியாமல் வெடிக்கின்ற இதயங்களின் ஒப்பாரிகளை கேட்டு. துடிக்கின்ற மக்களின் சுகம் கேட்க முடியாமல் வெடிக்கின்ற இதயங்களின் ஒப்பாரிகளை கேட்டு நான் வடிக்கின்ற கவிதையின் ஒவ்வொரு வரிகளும் அங்கு மடிகின்ற நம்மினம் நாளும் வடிக்கின்ற கண்ணீரின் சொட்டு. நடித்ததினால் நாடாளும் சினிமா நாயகியின் நடித்ததினால் நாடாளும் சினிமா நாயகியின் நம்ப முடியாத திட்டு கேட்டு நம்மவரே நம்பி போடுகிறார்கள் அங்கெல்லாமோ ஓட்டு.
நடிக்க தெரியாத காரணத்தால் நாளும் நம் மக்கள் பாடும் சோக பாட்டு காதில் இடித்து சொல்லியும் இன்னும் இருக்கிறதே ஏனையா இதய போட்டு. பேசு மனமே பேசு, பேசு மனமே பேசு, தமிழை வீட்டில் பேசு, தினமே பேசு. பேசும் மொழிகள் ஆயிரம் ஆயினும் தமிழனை கண்டால் பேசு, தமிழை பேசு. நாமே நம் மொழியை பேசாவிடேன் வேறவன் பேசுவான் இவ்வுலகில். போமோ தன்மானம் தமிழில் பேசினால் யார் அவன் சொன்னான் தன்னாவினம். பேசு மனமே பேசு, பேச்சினிலே கருத்தை பூசு. பூசுகின்றோமே திரு நீரு, புண்ணியமோ பார்க்கும் சாதி கூறு. பேசு மனமே பேசு, என் மனம் பேச வருகின்ற போது நேரம் இல்லையே பாரு, இன்னும் பாட வேண்டும் 6 பேர். ஆண்டவன் சிவன் மைந்தன் ஆறுமுகம், ஆண்டவன் சிவன் மைந்தன் ஆறுமுகம், கவி அள்ளித்தர போறவர் புது அறிமுகம். கவிதையிலே இவர் நடை புதுவிதம், காட்டட்டும் இவ்விடம் தன் அனுபவம். அடுத்து வர இருப்பவர் அழகப்பன், அடுத்து வருபவர் அழகப்பன். அருமை வரிக்கெல்லாம் இவர் அப்பன், கவி தொடுப்பதில் புது யுக கம்பன். அருமை வரிக்கெல்லாம் இவர் அப்பன், கவி தொடுப்பதில் புது யுக கம்பன். இவர் கவி கேட்டால் எழுவான் கும்பகர்ணன். அழகப்பா உன் கவி தனி அழகப்பா, அழகப்பா உன் கவி தனி அழகப்பா. நேரமோ எமக்கு சிறு அளவப்பா, அள்ளித்தா உன் அழகுப்பா. அழகப்பன். வேண்டும் விழுத்தெய்வம் நாடும் மனக்கணிப்பை நாட்டிடுவாள். பாடல்கள் கண்டனூர் அன்னை கருணை செல்லாத்தார் என்றைக்கும் காவல் இரு. பிஞ்சு வயதிலிருந்து பேசத் தெரிந்த முதல் கொஞ்சி எண்ணாவில் குதித்தாடும் செந்தமிழே, உன்னை வணங்குகிறேன், உன்னை கொண்டாடும் மண்ணை வணங்குகிறேன். மண்ணை விட்டு வந்து அன்னை தமிழுக்கு அலங்காரம் சூட்டும் இந்த மன்றம் வணங்குகிறேன். மணித்தமிழாய் வாழ்க. ஏழெடுத்து கவியெழுத எண்ணும் போதே என்னுள்ளே குருவாக வந்து நின்று பாடுதமிழ் அழகப்பா என்று சொல்லும் பாவரசா கண்ணதாசா உன் பாதம் தொட்டு பாவரங்கின் சிறியே யான் தொடங்குவன் பாட்டு. எதை பற்றி பாட்டு வேண்டும், என்ன தலைப்பு சூட்ட வேண்டும்? காதல் எனும் தலைப்பேரும் உண்டா, கவி 100 எழுதுவேன் கொண்டா என்றே சிரித்தார் தம்பி சிவபாலன். 50 ஆசையைப்பார் அப்பா அழகப்பா, இன்பத்தை பாடிவிடு இன்னும் என்ன வேண்டும் என்றார். எனக்கு தலைப்பு இன்பம். ஆத்தாள் மடியிருந்து அமுதப்பால் குடிக்கையிலே சேர்த்து குடித்தோமே செந்தமிழ் பால், அந்த பால் இன்பம் அளவில்லா பேரின்பம். மலராய் கையசைத்து மகிழம்பூர் சிரிப்போடு சிறு தேராய் நடந்து வந்து செம்பவள வாய் திறந்து அம்மா எனக் குழந்தை அழைக்கும் முதல் வார்த்தை தாய்க்கு பேரின்பம், தாழாத பேரின்பம். கண்ணியின் விழிகள் பட்டு காளையின் நெஞ்சை தொட்டு கனிந்திடும் மோகம் மெட்டு காதலின் இன்பப் பாட்டு. வெட்கமா என்ன என்று விரல்களால் கணவன் தொட்டு மெல்ல அணைக்கும் போது மேனி வியர்க்க நின்று பாதி விழி நிறம் பார்க்க மீதி விழி முகம் பார்க்க கண்ணியின் முதலாம் இரவு கனிந்திடும் இன்ப உறவு. முறையான செல்வம் இன்பம், நிறைவான குடும்பம் இன்பம், கரைபடா புகழின் இன்பம், கவிவான பாடல் இன்பம், கண்ணியின் மடியின் இன்பம், கனிமது கோப்பை பிடியில் இன்பம். ஆலய மணியின் ஓசை அதிகாலை கேட்டால் இன்பம், வண்ணங்கள் 7 காட்டும் வானவில் பார்க்க இன்பம், கம்பனின் பாட்டு இன்பம், காந்தியின் சிரிப்பு இன்பம்.
அதிகாலை நேரம் ருதுவான வானம் இன்பம். சிறு தூறல் மழையின் முன்னே சில்லென்ற காற்று இன்பம். பன்னீர்பூ மரத்தடியில் பாய் விரித்து படுத்தால் இன்பம். இதயம் நுழைந்து இனிமை நனைக்கும் இளையராஜா பாட்டு இன்பம். என்னும் மகிழ்ந்திருந்தால் இன்பம் மலர்ந்து வரும். வண்ண கனவுகளின் வாசல் திறந்துவிடும். என்று முள தெந்தமிழர் எல்லோரும் ஒற்றுமையாய் சாதி பிணக்கொழித்து சண்டை குணமளித்து தமிழ் அறிந்தார் நம் இனத்தார் தாயகமா பாரதத்தின் தலைவரென அமெரிக்க தமிழ்ச்சங்க மாநாட்டில் வந்திருந்து வாட்டிசைக்க வாய்ப்பு வரும் நாளே இந்நாட்டு தமிழருக்கு இன்பத் திருநாளா. என்னை என்னென்னை ஈன்றெடுத்த ஜூலை 3 அமெரிக்க சீமை மண்ணில் அரங்கேறி கவிபாட வாய்ப்பு பெற்றே வானளவு மகிழ்ந்தேன் நான். வந்திருந்து கேட்டோர்க்கு வாய்ப்பளித்த அன்பர்க்கு வணக்கங்கள் கோடி கோடி. வருமாண்டும் வருவேன் நான் வண்ணத்தமிழ் பாடி பாடி. வணக்கம். இளமை இருப்பது சிறிது காலம், இளமை இருப்பது சிறிது காலம், அதில் இன்பம் இருந்தால் அது வசந்த காலம். அனுபவம் என்பது பட்டறிவு, அனுபவம் என்பது பட்டறிவு. அழகப்பனின் அனுபவமோ பெண்ணை தொட்ட அறிவு. அடுத்து வர இருப்பவர் கவிஞர் வெண்ணிலா திரு கோபால்சாமி. இனி வர போறவர் கவி கேட்போம், இனி வர போறவர் கவி கேட்போம். தனி ரகம் காட்டும் இவர் விதம் பார்ப்போம், தனி ரகம் காட்டும் இவர் விதம் பார்ப்போம். துளி துளியாய் ஈக்கள் தேனை சேர்க்கும், துளி துளியாய் ஈக்கள் தேனை சேர்க்கும். இவர் கவி துளி விழுந்தால் கல்லும் ஊர்க்கும். செந்நிறம் காட்டும், செந்நிறம் காட்டும் இம்மாலை நேரம், எம் திறம் காட்டும் இக்கவி அரங்கம். வரம் கேட்டால் கொடுப்பாள் சிவகாமி, வரம் கேட்டால் கொடுப்பாள் சிவகாமி. மேடைக்கு வர வேண்டும் திரு கோபால்சாமி. நன்றி. முதலில் தமிழுக்கும் அவைக்கும் தாய் என்றார், தங்களை ஆட்கொள்ளும் தெய்வம் என்றார், தீயிலா சுடர் என்றார், தேனே தமிழ் என்றார். நானோ தமிழ் ஒரு வாய்க்கால் என்றேன். வார்த்தை உணர்ச்சிகளும் பாய்ந்தோடும் வாய்க்கால் தமிழ் என்பேன். வரப்பிட்டு நிறுத்தி வார்த்தைகளை பொன்னாய் விளைக்கின்ற வயல் நீங்கள், வார்த்தைகளை பொன்னாய் விளைக்கின்ற வயல் நீங்கள். கவிஞர்களுக்கு பின்னலிட்ட சொற்களில் கண்ணல் சாறு பிழியும் அன்னைதாசா, பாகப்பா நின் கவிதை எனத்தகும் நாகப்பா, கவியரங்கம் அமைத்து உவகை கவி எழுதும் சிவபாலா, ஈழத்தில் கொடிபறக்க கவி எழுதிய கவிஞர் பாஸ்கரன் அவர்களே, ஆங்கில துணை கொண்டு காதலித்தால் தீங்கில்லை என்றிட்ட தமிழ் கவிஞர் அழகப்பா, பேசு மனமே பேசு, பேசாத நெஞ்சலாம் புரியாத நெஞ்சல் பிழையென்று தெரியவில்லையோ, பேசாத நெஞ்சலாம் புரியாத நெஞ்சனல் பிழையென்று தெரியவில்லையோ, அலை புரளாத கடலும் இல்லையோ, கூசாத விழிகளை குருடாக்க முயல்கிற கோழைகள் வாழலாமோ, கூசாத விழிகளை குருடாக்க முயல்கிற கோழைகள் வாழலாமோ, தென்னம் பாழைகள் தின்னலாமோ, வீசாத தென்றலாய் விளையாத நெல்மணி யார் பசி தீர்க்கலாகும், வீசாத தென்றலாய் விளையாத நெல்மணி யார் பசி தீர்க்கலாகும்,
அதை எவ்வகை சேர்க்கலாகும்? காசாக்கும் எண்ணமே கனவாக மாறிடில் நனவெல்லாம் நைந்து போமே. காசாக்கும் எண்ணமே கனவாக மாறிடில் நனவெல்லாம் நைந்து போமே. மனித தினவெல்லாம் தீந்து போமே. ஏசாத வாழ்வினை யாரிங்கு பெற்றவர் இழிப்புகள் தடைகளாமோ? ஏசாத வாழ்வினை யாரிங்கு பெற்றவர் இழிப்புகள் தடைகளாமோ? அவை இழப்புகள் ஆகலாமோ? பேசு மனமென்று கேட்டதால் பிறந்த பிசிறுகள் ஒலிக்க கேட்பீர். அதில் உதிர் கொஞ்சம் மணக்க காண்பீர். கூசு மனமே கூசு. உன் குலத்து பிறந்து உன் குருதியில் பங்கு பெற்ற நல்ல தமிழர்களை தள்ளி வைத்து பள்ளன் பறையன் என்று சீழும் மலமும் சிறுநீரும் அள்ளி திணித்து அவர்களை சேரிச் சேற்றில் நட்டு வைத்து அதில் விளைந்த நெல் அறுத்து தின்று நித்தமும் கொழுக்கின்ற கொடுமை கண்டு கூசு. கூசு மனமே கூசு. உன் குலத்து பிறந்து உன் குருதியில் பங்கு பெற்ற நல்ல தமிழ் மக்களை தள்ளி பள்ளன் பறையன் என்று சீழும் மலமும் சிறுநீரும் அள்ளி திணித்து அவர்களை சேரிச் சேற்றில் நட்டு வைத்து அதில் நெல் அறுத்து தின்று நித்தம் கொழுக்கின்ற கொடுமை கண்டு கூசு. இயேசு மனமே இயேசு. ஏழையரை இயேசு இல்லார இயேசு. ஏழையரை இல்லார இறைவன் செயல் என்று பூசி மழுப்பு புரியாதார் உள்ளவரை பூசுற்று காதுகளில். ஏழையரை இல்லார இறைவன் செயல் என்று பூசி மழுப்பு புரியாதார் உள்ளவரை பூசுற்று காதுகளில். தேவையானால் புள்ளியத்தை அள்ளிவிடு. புரிந்து கொண்டால் தேச துரோகி என்று முத்திரை குத்தி வீசியறி. தேச துரோகி என்று முத்திரை குத்தி குடமாக்கி வீசியறி. பூசு புண்ணுக்கு புருகு பூசு. உன்னுள் புழுத்து புறையோடி பீரிட்டெழுந்த நாற்றத்தை மாற்ற நல்ல புருகு பூசு. உன்னுள் புழுத்து புறையோடி பீரிட்டெழுந்த நாற்றத்தை மாற்ற நல்ல புருகு பூசு. அல்லது ஏற்ற தாழ்வுகளில் இறை தேடி திரிந்து உன் காலமும் இடமும் என்ற கன பரிமாணங்களை கொத்தி புண்ணாக்கும் கழுகுகளை கண்டுபிடி. ஏற்ற தாழ்வுகளில் இறை தேடி திரிந்து காலமும் இடமும் என்ற கன பரிமாணங்களை கொத்தி புண்ணாக்கும் கழுகுகளை கண்டுபிடி. வீசு வெண்சாமரம் வீசு. உன்னை வெற்றிடமாக்கும் உறிஞ்சும் அட்டை பூச்சிகளுக்கு வெண்சாமரம் வீசு. உன்னை வெற்றிடமாக்கி உறிஞ்சும் அட்டை பூச்சிகளுக்கு வெண்சாமரம் வீசு. அதன் பெட்டைகள் இடுகிற முட்டைகளை தாங்கும் கூடாகி தாளாட்டி தாளாட்டி அந்த சொற்களில் கரைந்து காற்றாகு. வீசு வெண்சாமரம் வீசு. பேசு மனமே பேசு. பிறந்து வளர்ந்து பிழைக்கின்ற காலமெல்லாம் இறந்து கிடவாதே ஊமை பிணமாக. எழு எழுந்து காற்றில் பயணமாகு. ஒவ்வொரு உயிரும் அண்டமென விரியும். அதில் நீ அடங்க உன்னில் அது அடங்கும். நன்றி. இனி வரும் கவிஞர் நாகப்பன். ஔவை சுட்ட பழம் கேட்டால் அது நாவற்பழம். ஔவை சுட்ட பழம் கேட்டால் அது நாவற்பழம். அவர் பட்ட கிளம் ஆனாலும் அவள் நாவில் பழம். மகனை சபையில் முந்தி இருக்க செய்வார் நல்ல அப்பன். சபையில் முந்தி இருக்க செய்வார் நல்ல அப்பன். இச்சபையில் கவி சிந்திட வருபவர் திரு நாகப்பன். நண்பரே, இனி உமது பாடு நன்றாய் முடித்திடுங்கள் நேரத்தோடு. ஆணி திங்களிலே அழகிய பூந்தோட்ட நகரில் அமைதியாக நடைபெறவிருக்கும் கவியரங்க நிகழ்ச்சியை கண்டு மகிழ வந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, என்னுடன் கவிபாட வந்திருக்கும் கவிஞர் பெருமக்களே, உங்களுக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கவியின் முன்னோட்டத்திற்கு வருகிறேன். அழகின் சிறப்பு. கண்ணதாசன் தன்னுடைய திரைப்பட பாடல்களிலே எவ்வளவு நயமான பாடல்களாக எழுதியிருந்தாலும் அவன் ஒரு பெண்ணை வர்ணிக்கின்ற பொழுது மிக அழகாக ஒரு படத்தை வர்ணித்திருந்தார். அவள் ஒரு நவரச நாடகம் என்று. அந்த அடிச்சுவட்டிலே எளியனாயான் எனக்கு தெரிந்த வரையில் சிறு கவிதை ஒன்றை உங்களிடம் வடிக்கின்றேன்.
அதை கேட்டு இங்கு இன்புறுவீர்கள் என்று நினைக்கின்றேன். அழகின் சிறப்பு, தலைவன் தன் தலைவியை எண்ணி எண்ணி ஏங்குகிறான். அந்த ஏக்கமே அவன் நெஞ்சில் உருவாகி வெளிவரும் பேச்சாக மலர்கிறது. அதுவே என் கவிதையின் தலைப்பு, பேசு மனமே பேச்சு. அப்பேச்சு என் கவியின் கரு. அதை என் எண்ணத்திரையில் உருவாக்கி கவியாக உங்கள் முன் படைக்கின்றேன். கடவுள் வாழ்த்து. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும், செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும், உருவாக்கும் ஆதலால் வானோரும், ஆணை முகத்தானை காதலார் கூப்புவ தங்கை. தமிழ்த்தாய் வாழ்த்து. பிறவி கவிஞர்கள் முன் பேதையான் பாட, பிறவி கவிஞர்கள் முன் பேதையான் பாட, உறவால் உனை நாடி வந்தேன். சிறப்புமிகு நற்றமிழே, என் கவியை யான் படிக்க, கற்றார் முன் சற்றே மனம் இறங்கி வா. அவை வணக்கம். அன்றாட வாழ்க்கையிலே அன்புதனை பொழிகின்ற பண்பான ஆடவர்க்கு பாசமிகு என் வணக்கம். பொன்னகை அணிந்தாடும் புதுப்பொழிவு பெற்றாடும் புன்னகைக்கு ஈடில்லா மங்கையர்க்கு என் வணக்கம். கனவுகளோ நனவாகும் காலமோ தூரமில்லை, கவியரங்க விருந்துக்கு காதுகளை கடன் கொடுங்கள். கவிபாட வேண்டி வந்து நிற்கும் என் கவியை செவிகடுத்து கேட்டு சிறக்க வைக்க வேண்டுகிறேன். அழகின் சிரிப்பு. தலைவன் பாடுகின்றான் தலைவியை நினைத்து, அவனை எவ்வாறெல்லாம் எண்ணுகின்றானாம் எண்ணம், அது ஒரு கவியாக வடித்துள்ளேன். மானின் மருண்டவிழி மடல் போலும் கண்ணிமைகள், மானின் மருண்டவிழி மடல் போலும் கண்ணிமைகள், வானின் கருமேகம் வார்த்தெடுத்த அலைகூந்தல், தேனாம் இதழ் மீது தெவிட்டாத சுவை விருந்து, வீந்தான் இப்பிறவி விழியவளை கண்டிலையே, வீந்தான் இப்பிறவி விழியவளை கண்டிலையே. சிலை என்றால் அவளுடனான் சித்திரங்கள் நாணிவிடும், கலைப்பெண்ணால் சிரித்து விட்டால் காதலினால் மனம் நாடும். விலையில்லை அவளுக்கு விரல் அசைவில் நயம் தெரியும், விலையில்லை இவளுக்கு விரல் அசைவில் நயம் தெரியும். மழை போல மாதுளைகள் வைத்துவிடும் கைவளைகள், கண்ணி அவள் வறுவழியில் காலை நான் காத்துருப்பேன். எண்ணி எண்ணி எங்கிடுவேன் இருகையால் யாசிப்பேன். பெண்ணே உன்மனது பேய்மனதா என உரைப்பேன், கண்ணை திருப்பி விட்டு களீரென சிரித்திடுவாள். மணியே மலர்முகமே மரகத பொற்சிலையே, அணியே அருமருந்தே அரும்பிவிட்ட மாதுளையே, கனியே உண்வாயால் காதிழுத்தேன் எனச் சொல்லி, பிணியில்லை என்றுனக்கு பேரழகே எனச் சொன்னேன். அவள் என்ன செய்தாள்? மைவடித்த கண்களினால் மங்கை அவள் நாணமுற்று, மெய் சிலிர்த்து மோனத்தாள் மென்மையை ஊட்டி நின்றாள். கையோடு கையணைத்தேன் காதலினால் பேசி நின்றாள். என்னதான் பேசினார்? கயலோடு கண்ணில் புடையாடும் போது கடிவான கருணை விளையாடும், சுருள் குழலாடும் வண்ணம் மயிலாடும் என்று துகிகூட வந்து கவி பாடும். படையாடும் போது நிலையில்லா நெஞ்சில் விரைவாக காதல் அலையாகும், பல சிலையான மேனி நிலையாகி நெஞ்சில் கடிப்பான நேவி எடுத்தாடும். வெள்ளாடும் தன்மை வெளியோரம் நின்று வியப்பூட்டும் கண்ணின் துணையாகும், தமிழ் சொல்லாடும் நேரம் செல்லாது யாரும் சுமைத்தாடும் நங்கை உறவாகும். கனிவான பார்வை பணிவான நெஞ்சில் பழிவூட்டும் தீவ ஒளியாகும், நவ மணியான கற்பு அணியாகி வாழ்வில் அருளியும் அன்பு சுடராகும். அடைதந்த தேனை கடைவாயில் பெற்ற அழகான பெண்மை தமிழாகும், அடைதந்த தேனை கடைவாயில் பெற்ற அழகான பெண்மை தமிழாகும். அவள் நடைபோடும் அருமை உடைதேடும் தன்மை நவனை கலையாகும். அந்த ஆசையை மனிதன் எவ்வாறு வர்ணிக்கின்றானாம்? அவன் வர்ணிக்கின்ற பொழுது ஒவ்வொருவருடைய மனிதனுடைய ஆசை எவ்வாறு இருக்கின்றது? மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும். அந்த ஆசை எத்தனை கோணங்களில் மனிதனை ஆட்டி படைக்கின்றன என்பதை சற்றே கூறுகின்றேன், கேட்டு மகிழுங்கள். எழுத்தினால் புதிய யுகம் படைப்பேன் என்னும் எழுத்தாளன் எண்ணமெல்லாம் பணத்தில் ஆடும். எழுத்தினால் புதிய யுகம் படைப்பேன் என்று என்னும் எழுத்தாளன் எண்ணமெல்லாம் பணத்தில் ஆடும். உழுதுவிட்ட நிலத்திடையே உழவன் நெஞ்சம் உரிமையுடன் அறுவடையை நோக்கி ஓடும். பழுத்துவிட்ட கிளமனிதன் உள்ளம் கூட, பழுத்துவிட்ட கிளமனிதன் உள்ளம் கூட பலகாலம் வாழ வேண்டே என்றும் நாடும். அழுகின்ற நுழையில் உள்ள மனிதன் மனமும்
அழுகின்ற நிலையில் உள்ள மனிதன் மனமும் அணைத்திடுமோ சிரிக்கும் நாள் என்றே தேடும். கட்டிடங்கள் பலகட்டி கழித்த நெஞ்சம், கட்டிடங்கள் பலகட்டி கழித்த நெஞ்சம் கண்கவரும் வாகனங்கள் வாங்க ஏங்கும் அவனுடைய ஆசை. கட்டிடங்கள் பலகட்டி கழித்த நெஞ்சம் கண்கவரும் வாகனங்கள் வாங்க ஏகும். பொட்டின்றி பூவின்றி வாடும் கைம்பெண் பூ போன்ற மணலை இல்லை என்றே நோகும். வட்டி மேல் வட்டி வைத்து வாங்கும் உள்ளம் வஞ்சனையால் பிறர் பொருளை கவரப்பாக்கும். வட்டி மேல் வட்டி வைத்து வாங்கும் உள்ளம் வஞ்சனையால் பிறர் பொருளை கவர பார்க்கும். கட்டையிடை இந்த உடல் வேகும் போதும், கட்டையிடை இந்த உடல் வேகும் போதும் கணக்கில்லா ஆசைகளை மனத்தில் சேர்க்கும். காமத்தை உடல் முழுதும் கொண்ட உள்ளம் கண்ணகியாய் மனைவி வர வேண்டியேங்கும். காமத்தை உடல் முழுதும் கொண்ட உள்ளம் கண்ணகியாய் மனைவி வர வேண்டியேங்கும். சாமத்தில் விழித்தோங்கும் காதல் தாங்கள் சந்தித்த காதலனை நினைத்து தூங்கும். பாவத்தை செய்துவிட்ட பழமை நெஞ்சம், பாவத்தை செய்துவிட்ட பழமை நெஞ்சம் பரிதவித்து புண்ணியத்தை தேடச் செல்லும். தாவத்தை நீக்குகின்ற வயதில் கூட தளராக மனத்தை ஏகும். ஆசை விடு என்றுரைக்கும் உள்ளம் ஏங்கும். ஆசை விட ஆசை வந்து சூழ்ந்து கொள்ளும். பூசை செய்து பற்றொழித்த நெஞ்சில் கூட பொன்னடியை அடைந்திடவே நினைவும் துள்ளும். பூசை செய்து பற்றொழித்த நெஞ்சில் கூட பொன்னடியை அடைந்திடவே நினைவு துள்ளும். மாசில்லா நாசியோட்டம் வென்ற ஞானி, மாசில்லா நாசியோட்டம் வென்ற ஞானி மறுபிறப்பு வேண்டாமென விருப்பம் சொல்லும். ஆசையில்லா மனிதரிந்த உலகில் உண்டோ, ஆசையில்லா மனிதருள்ள உலகில் உண்டோ, ஆண்டவனை தவிர வேறு யாரும் இல்லை. நன்றி, வணக்கம். கிசு கிசு கதை போட தெரிந்தவர் பத்திரிகைக்காரரு, கிசு கிசு கதை போட தெரிந்தவர் பத்திரிகைக்காரரு, எந்த பசுவிலும் பால் கறப்பார் நல்ல பால்காரர். விதவித செய்திகள் தருவார் தபால்காரரு, விதவித செய்திகள் தருவார் தபால்காரரு, அனுபவ செய்திகள் சொல்லுவார் இப்போ பாஸ்கர். வரவேண்டும் கவிஞரே மேடைக்கு, கவிமழை தர வேண்டும் குளிர்ச்சி இக்கோடைக்கு. பொதிகை மலை பிறந்து மதுரை சங்கமதில் தவழ்ந்து தமிழ் நாட்டினிலே வளர்ந்து இன்று ஈழமதில் தலை நிமிர்ந்து தமிழ் அரியணையில் அமர்ந்து அன்று விரட்டி அடிக்கப்பட்ட வெள்ளைக்காரனால் விசேட பரிசு பெற்ற இளையராஜா இசையாக, கஷ்டம் காரணியே கதிகலங்க வைக்கும் கறி பவுடர் வாசமாக, மூக்கை பிடுங்கும் தோசை மனமாக, தமிழ்ச்சங்கங்கள் மூலமாக, அறக்கட்டளை வழியாக, அடுத்த வீட்டு மாமியின் சாயம் போன சேலை வடிவாக, வீடியோ கெசட்டாக, ஆடியோ கெசட்டாக உலகெங்கும் பரவி நின்று இன்று நியூ ஜெர்சியில் நர்த்தனமிடும் என் இனிய தமிழை பேசும் இந்த அன்பு நெஞ்சங்களை பார்த்து, பேசு மனமே பேசு, சிரிக்க பேசு மனமே பேசு, சிந்திக்க பேசு மனமே பேசு. சிரிக்க மட்டும் என்று இன்று கவியை எழுதி கொண்டேன். பொறுக்க பிழைகள் இருப்பின் நான் பொறுக்கி எடுத்த தமிழில் கடலை கடந்து அன்று வெள்ளி காசு தன்னை அல்ல வந்த கதையை பேசு மனமே, கண்ணீர் கதையை பேசு மனமே. தமிழனாக பிறந்தும் எனக்கு தமிழ் இரத்தம் சுரந்தும் இன்று தலைகுனிந்து கொள்ளும் எனது கதையை பேசு மனமே. வெள்ளையர்கள் நாட்டில் வந்து வயிற்று பிழப்பிற்காக இன்று வெள்ளி காசு தேடும் இந்த வெட்கை கேட்டை பேசு. வீட்டை விட்டு வந்து தமிழ் நாட்டை விட்டு வந்து சூட் கோட்டை போட்டு கொண்டோம், தமிழ் நாட்டை கோட்டை விட்டோம். தமிழ் ஈழமெங்கும் பேச்சு அதை காணல் எங்கள் மூச்சு. தமிழ் நாடு என்ன ஆச்சு அங்கே தமிழன் ஆட்சி என்று போச்சு. தமிழன் வாழும் வீடு என்றும் தமிழன் ஆளும் நாடு அன்று அறிஞர் அண்ணா சொன்னார் என்று அவரும் மண்ணாய் போனார். தமிழ் அரசர் ஆண்ட நாடு இன்று அகதி வாழும் கூடு, நல்ல வீரம் கொண்டு சாடு இல்லை களத்தில் சுருப்பு போடு. கமலை கிள்ளவில்லை நேற்று ஆத்தில் மனைவி தொல்லை, கமலை கிள்ளவில்லை நேற்று ஆத்தில் மனைவி தொல்லை, என் கனவில் குஷ்பு தொல்லை இந்த ஆசை கேள்வி எல்லை.
தமிழ்நாடு என்று போச்சு, நமது வீரம் என்ன ஆச்சு, செந்தமிழும் தூங்கல் ஆச்சு, நமக்கு வயதும் ஏறி போச்சு. ஆசை அதிகமாச்சா, நல்லா கடனும் ஏறி போச்சு, பலர் மீசை கூட போச்சு, இன்ஸ்டால்மெண்டில் என் முடியும் கூட போச்சு. தோசை தின்ன ஆசை, வெள்ளி காசின் மீதும் ஆசை, தேவாரம் பாட ஆசை, நமக்கு மெடோனா மீதும் ஆசை. பிள்ளையிலும் ஆசை, நாய்க்குட்டியிலும் ஆசை, கமலை கிள்ளிக்கொள்ள ஆசை, ஆனால் தமிழில் இல்லை ஆசை. தமிழ் மண்ணில் பிறந்து கூட தமிழ் பண்பை மறந்து விட்டேன், அலை கடலை கடந்ததாலே இன்று அகரம் மறந்து விட்டேன். மாற்றிக்கொண்டேன் என்னை, இன்று மாறிவிட்டேன் உண்மை, நான் மறந்து விட்டேன் தமிழை என்றும் துறந்து விட்டேன் பண்பை. மெக்டானல்ட்ஸ் மீட்டு உண்டு மனமே மிருகமாகி விட்டேன், இந்த அருமையான வாழ்வை ஏனோ அவலமாக்கி கொண்டேன். பேரை மாற்றி போட்டேன், பிரஜா உரிமை வாங்கி கொண்டேன், பொஞ்சாதி கூந்தல் கூட நான் பாதி வெட்டி போட்டேன். பிள்ளை ஒன்று பெற்றேன், ஜிம்மி பேரை தேடி வைத்தேன், ஊரில் பிள்ளை பேரை சொன்னா அங்கு நாயும் ஓடி வருது. ஊரை பற்றி பேசி என்றும் பேசுவது ஜாலி, நாலு காசு சேர்க்கும் சோழி, பல தலையும் என்று காலி. ஊரு போய் வந்தால் ஐயோ சேர்த்த மனம் காலி என்று உதவி செய்ய நினைக்கும் நல்ல மனதுக்கு ஏது வேலி. ஊரு போக விருப்பம், டாலர் கணக்கு பார்த்தா தயக்கம், என் மனைவி கூட மயக்கம், ஐயோ இனிமேலும் பெற்றா உதைக்கும். மாற்றி விட்டேன் பேரை, இன்று மறந்து விட்டேன் ஊரை, இன்னும் மாறலையே கலரு, ஏப்பா மாற்ற என்ன செலவு. ஆரணி மன்னதில் ஒன்றி நாம் அக்கினி சேருதல் உண்மை, இன்று 1000 கோடியாய் சேர்த்தும் நாம் ஆகிடக்கூடுமா உண்மை. அள்ளி காசு சேர்த்தும் நாங்கள் இங்கு வாழ்ந்த போதும், வெள்ளை கடற்கரையில் ஒதுங்கும் காக்கா கூட்டம் என்றோ நாங்கள் காக்கா கூட்டம் என்றோ. சக்கரமான வாழ்வு நாளை சாக்கடை ஆகும் பாரு, அன்று இக்கரை வந்துட்டோம் சாரு, நாளை அக்கறை போவதே மேலு. நீரட கூலி போல என்றும் நிலையற்ற இந்த வாழ்வு, நாளை விரைவில் அழியும் உண்மை, நாங்கள் செய்துதல் வேண்டும் நன்மை. நாட்டுக்கு என்ன செய்தோம், தமிழ் தாக்கி என்ன செய்தோம், உன்னை கேட்டு கேட்டு பாரு, சும்மா தூங்க வேணா சாரு. மானபங்கப்பட்ட தமிழ் தாயின் கண்ணீர் துடைப்போம், மானமுள்ள தமிழன் என்ற பெயரை மீண்டும் தருவோம். தமிழனாக பிறந்தோம், நாம் தமிழராக வாழ்வோம், என்றும் தமிழை பேணி காப்போம், இறுதி மூச்சும் தமிழில் விடுவோம். தமிழர் ஒன்று சேர்ந்து புது சரித்திரமே காண்போம், நாளை இறந்து போகும் போதும் இளையராஜா தமிழிசை கேட்போம். கடலை கடந்து வன்றும் இன்று விடலை தமிழை என்று, நீ சுடலை போகும் வரையும் தலை நிமிர்ந்து பேசு மனமே. கடலை கடந்து வந்தும் இன்று விடலை தமிழை என்று, நீ சுடலை போகும் வரையும் தலை நிமிர்ந்து பேசு மனமே. வணக்கம். அடுத்தவர் அன்னைதாசன். ஆற்றில் பெருக்கெடுத்தோடும் மாசம், அங்கு ஆற்றில் பெருக்கெடுத்தோடும் மாசம் ஆடி மாசம், நல்ல பாட்டில் சுவை இருந்தும் கிடைக்கவில்லையே இங்கு கரகோசம். கீற்றில் கிளுகிழுத்த காற்றில் வீசும், கீற்றில் கிளுகிழுத்த காற்றில் வீசும் தென்னை வாசம், சொற்கூற்றில் குழு குழு வாசம் வீச வருபவர் அன்னைதாசன். தமிழ்த்தாய் வாழ்த்து. பேசாமல் பிறந்த என்னை முதலில் பேசிட வைத்த அன்னை, பேசாமல் பிறந்த என்னை முதலில் பேசிட வைத்த அன்னை, பேசாமல் உறங்கும் மட்டும் உன்னை பேசாமல் உண்ண மாட்டேன். பேச்சு எது என்று கேட்டால் தமிழை பேசுவது ஒன்றுதானே. பேச்சு